டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பிய பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலைக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 3 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், 3 கட்சிகள் இருக்கிறது, அவர்களுக்குள் போட்டி இல்லை எனவும், கோவை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அதர்மம் ஒருபுறமும் தர்மத்தின் ஒருபுறமும் என நடக்கக்கூடிய தேர்தல் இது என தெரிவித்தார். கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏதோ போட்டி 3 வேட்பாளர் இருக்கின்றார்கள், 3 கட்சி இருக்கு, அவங்களுக்குள்ள போட்டி இல்லைங்கண்ணா. கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதர்மம் ஒரு பக்கமும் தர்மம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல் இது. அதனால் கோவை மக்கள் அடுத்த 40 நாட்கள் பார்ப்பாங்க. தமிழகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமழை இங்கே பொழியும். கட்சிகள் தயாராகி இருக்கின்றார்கள். இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும், அதற்கும் தயாராகி இருக்கின்றார்கள்.